துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியின் சின்னம் தராசு. இது சமநிலை, நீதி மற்றும் புத்திசாலித்தனத்தின் அடையாளம். நீங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஒரு இணக்கத்தை விரும்புகிறீர்கள். வீடு முதல் பணியிடம் வரை, உறவுகள் முதல் பொறுப்புகள் வரை. ஆனால் சமீப காலங்களில் இந்த சமநிலை சற்று தடுமாறி இருந்தது உண்மைதான். இது போன்ற தருணங்களில் மனம் அடிக்கடி இறைவனிடம் கேட்கும் கேள்வி, எனக்கான நேரம் எப்போது வரும்? நண்பர்களே, அந்த நேரம் இப்பொழுது உங்க வாசல்ல வந்து நிக்கின்றது. இன்றைய தேதி 7 டிசம்பர் 2025. நான் உங்கள் முன் 6 டிசம்பர் 2025 முதல் ஜூன் 2026 வரையிலான ஒரு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த மற்றும் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தின் ஆய்வை முன்வைக்கிறேன். வரப்போகும் இந்த 6 முதல் 7 மாதங்கள் உங்களின் கடந்த 6 ஆண்டு கால தடைகளை ஈடு செய்யும் வல்லமை கொண்டவை. இதற்கு என்ன காரணம்? வானத்தில் 3 மாபெரும் கிரக மாற்றங்கள் செயல்படுகின்றன. உங்கள் விதியை மாற்றியமைக்கும் சக்தி கொண்ட 3 நிகழ்வுகள் இவை. முதலில் கிரகங்களின் சேனாதிபதியான செவ்வாயின் மிகவும் சக்தி வாய்ந்த பெயர்ச்சி. இரண்டாவதாக தேவ குருவான வியாழன் குரு உங்கள் பாக்கியஸ்தானத்தில் வக்ரமடைந்து ரெட்ரோகிரேடு பழைய கணக்குகளை சமன் செய்ய வருவது. மூன்றாவது மூன்றாவது ராகு உங்கள் புத்தி ஸ்தானத்தில் அமர்ந்து திடீர் முன்னேற்றம், எதிர்பாராத லாபம் மற்றும் சாதுரியமான தீர்வுகளுக்கான அடித்தளத்தை அமைப்பது. நண்பர்களே, இது ஒரு சாதாரண ராசி பலன் அல்ல. நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மட்டுமல்ல, வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் கண்ணோட்டத்தையும் மாற்றக்கூடும். இப்போது வாருங்கள், துலாம் ராசியின் இந்த மகத்தான எதிர்காலத்தை புரிந்து கொள்ளும் பயணத்தை தொடங்குவோம். இந்த பயணத்தின் முதல் படி என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிவது மட்டுமல்ல, ஏன் நடக்கப் போகிறது என்பதை அறிவதுதான். ஏனென்றால், ஏன் என்பதை புரிந்து கொண்டவரே உண்மையில் வாழ்க்கையின் சூழ்நிலைகள தன் வசப்படுத்துகிறார். முதலில் செவ்வாயின் பராக்கிரமம். நாள அதாவது 7 டிசம்பர் 2025 அன்று செவ்வாய் உங்கள் 3வது வீட்டில நுழைகிறார். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விதி உள்ளது. செவ்வாய் எப்பொழுது 3வது வீட்டில் இருக்கிறாரோ, அப்போது அவர் திக்பலம். அதாவது திசை ரீதியாக மிகவும் வலிமையாக இருப்பார். 3வது வீடு என்பது உங்கள் தைரியம், முயற்சி மற்றும் பேச்சுத் திறனை குறிக்கும் இடமாகும். செவ்வாய் இங்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். துலாம் ராசிக்கு செவ்வாய் பொதுவாக ஒரு மார கிரகமாக கருதப்பட்டாலும், 3வது வீட்டில் அமர்ந்து இதே செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய நலன் விரும்பியாக சிந்தனை கொண்டவராக மாறிவிடுவார். பல வருடங்களாக நீங்கள் தேடிக் கொண்டிருந்த அந்த ஆற்றலை அவர் உங்களுக்கு தருவார். 2வது பெரிய நிகழ்வு டிசம்பர் 5 முதல் குரு வக்ரம் அடைவது. குரு இப்பொழுது உங்கள் 9வது வீட்ல, அதாவது பாக்கியஸ்தானத்துல மிதுன ராசியில் இருக்கிறார். ஒரு கிரகம் வக்ரம் அடையும்போது அது சேஷ்டா பலத்துடன் செயல்படுகிறது. இதை நாங்க தி ஃபார்காட்டன் பர்ஸ் தியரி, த ஃபர்காட்டன் பர்ஸ் தியரி, மறந்து போன பர்ஸ் தத்துவம் என்று அழைக்கிறேன். உதாரணமாக, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிறீர்கள். பர்ஸ மறந்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் மீண்டும் உள்ளே சென்று பர்ஸை எடுத்துக்கொண்டு மீண்டும் கிளம்புவீர்கள் அல்லவா? வக்ரகுரு இதைத்தான் செய்வாரு. கடந்த காலத்திலே நீங்கள் தவறவிட்ட அந்த அதிர்ஷ்டத்தையும், வாய்ப்புகளையும் உங்களுக்கு பெற்றுத் தரவே அவர் திரும்பி வந்திருக்கிறாரு. ஜூன் 2026 வரை குரு உங்கள் பாக்கியத்தை ரிபேட் செய்வாரு. பிறகு ஜூன் 1 அன்று அவர் 10ஆம் வீட்டுக்கு செல்லும் பொழுது அங்கு உச்சம் பெறுவார். உச்ச குரு என்னால் தொழில் வாழ்க்கையின் உச்சம், கரியர் பீக் என்று அர்த்தம். 3வது ராகு மற்றும் கேதுவின் விளையாட்டு. ராகு உங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீடு என்பது புத்தி மற்றும் திடீர் லாபத்துக்கானது. கேது 11ஆம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் மற்றும் கேது இடையே மிகச்சிறப்பான 3-11 தொடர்பு உருவாகிறது. ஜோதிடத்தில் இதை இச்சை பூர்த்தி, யோகம் விருப்பங்கள் நிறைவேறும் யோகம் என்று அழைப்பார்கள். அதாவது செவ்வாயின் உழைப்பும், ராகுவின் சாதுரியமும் இணைந்து உங்கள் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி வைக்கும். சுருக்கமாகச் சொன்னால், இதுவரை நீங்கள் தனியாக போராடிக் கொண்டிருந்தீர்கள். இப்போது கிரகங்களின் ஒரு படையே உங்களுக்கு ஆதரவாக நிற்கின்றது. இப்பொழுது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தை பற்றியும் விரிவாக பேசுவோம். முதலில் உங்களப் பற்றி பேசுவோம். ஒரு நீங்கள் சுய ஆளுமை. ஏனென்றால் உலகம் பிறகுதான். முதலில் நீங்க தான் முக்கியம்.
டிசம்பர் 7ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில, செவ்வாய் உங்கள் 3வது வீட்டில இருக்கும் பொழுது, நண்பர்களே உங்களுக்குள்ள ஒரு தனித்துவமான நெருப்பை நீங்கள் உணர்வீர்கள். துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக மிகவும் மென்மையானவர்கள், அமைதியானவர்கள் மற்றும் சில சமயங்களில் முடிவெடுக்க தயங்குபவர்கள். ஆனால் இந்த காலத்தில உங்கள் சொந்த ஆற்றலை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை 7வது வானத்தில் இருக்கும். ஊர் என்ன சொல்லும் என்ற பயம் உங்கள் மனதிலிருந்து விலகிவிடும். ரிஸ்க் எடுக்கும் தைரியத்தை செவ்வாய் உங்களுக்கு தருவார். உங்கள் பேச்சில், வார்த்தைகளில் ஒரு அழுத்தம் இருக்கும். நீங்கள் எதை பேசினாலும் லாஜிக்கோடு பேசுவீர்கள். எதிரில் இருப்பவர் உங்கள் பேச்சை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நீங்கள் விற்பனை, சேல்ஸ், மார்க்கெட்டிங் அல்லது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் துறையில் இருந்தால், இது நீங்கள் ஜொலிக்கும் நேரம். ஆனால் இதில் ஒரு பொறியும் இருக்கிறது. குருவின் பார்வையும் செவ்வாயின் மீது விழுகிறது. ராகுவும் தன் பங்கை வகிக்கிறார். இதனால் உங்களுக்குள் சிறிது எகோ, அகங்காரம் வரலாம். தன்னம்பிக்கைக்கும் அகங்காரத்துக்கும் இடையிலான கோடு மிகவும் மெல்லியதாகும். உங்கள் உடல் மொழி ஆக்ரோஷமாக மாறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மக்கள் உங்கள் நம்பிக்கையை திமிர் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பணிவை கடைபிடியுங்கள். வெற்றி உங்களுக்கே. 2. தொழில் மற்றும் பணம், கெரியர் அண்ட் மனி. இப்போது அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் கேள்விக்கு வருவோம். வேலை மற்றும் பணம். இங்கே ஒரு மிக அழகான காலச்சக்கரம் உருவாகிறது. இதை 2 பகுதிகளா புரிந்து கொள்ளுங்கள். முதல் பகுதி டிசம்பர் 2025 முதல் மே 2026 வரை. இது உழைப்பின் காலம். செவ்வாய் 3வது வீட்டிலிருந்து நேரடியாக உங்கள் 10வது வீட்டை, அதாவது கர்மஸ்தானத்தை பார்க்கிறாரு. சனி பகவான் உங்க 6வது வீட்டில், அதாவது உத்தியோக ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளாரு. இதன் அர்த்தம் என்ன? உங்களுக்கு பதவி உயர்வு தடைப்பட்டிருந்தாலோ, அல்லது அலுவலகத்தில் உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைத்திருந்தாலோ, இப்போது நேரம் மாறும். செவ்வாயின் பார்வை உங்களுக்கு அதிகாரத்தை அத்தாரிட்டி கொடுக்கும். உங்கள் பாஸ் அல்லது உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் மனம் திறந்து பேச முடியும். நிலுவையில் இருந்த வேலைகள் வேகம் பிடிக்கும். செவ்வாய் மற்றும் குருவின் தாக்கம் அரசாங்க வேலைகளுக்கு மிகவும் சுபமானது. நீங்கள் ஏதேனும் டெண்டருக்காக காத்திருந்தாலோ அல்லது அரசு வேலைக்கு தயாராகிக் கொண்டிருந்தாலோ, வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இது விரிவாக்கத்துக்கான நேரம். புதிய இயந்திரங்கள் வாங்குவது, புதிய பணியாளர்களை நியமிப்பது அல்லது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, இவை அனைத்தும் உங்களுக்கு லாபத்தை தரும். 2வது பகுதி ஜூன் 1, 2026க்கு பிறகு உண்மையான கொண்டாட்டம் அப்பொழுதுதான். குரு பெயர்ச்சியாகி உங்கள் 10வது வீட்டுக்கு வந்து அங்கு உச்சமம் பெறுவார். நண்பர்களே, 10ல உச்சம் பெற்ற குரு ஹம்ச மகாபுருஷ யோகம் போன்ற பலனை தருவார். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து மிகவும் உயரும். உங்களுக்கு புதிய மற்றும் பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். வேலை மாற்றம், ஜாப் சேஞ்ச் பற்றி யோசிப்பவர்களுக்கு ஜூன் 2026க்கு பிந்தைய காலம் கனவு வேலையை பெற்றுத்தரும். இப்போது பணத்தை பற்றி பேசுவோம். பணம் எப்படி வரும்? செவ்வாய் உங்கள் 2வது வீட்டின் தனஸ்தானம் அதிபதியாகி 3வது வீட்ல திறமை ஸ்தானம் அமர்ந்துள்ளார். நினைவில் கொள்ளுங்கள், லாட்டரி அடிக்காது பணம். உங்கள் திறமைகள் மூலமாகவே வரும். உங்கள் பேச்சுத்திறன், உங்கள் உழைப்பு மற்றும் உங்கள் அலைச்சல் ஆகியவை தான் பணமாக மாறும். ஆம், ராகு 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்க்கிறார். இது பங்குச் சந்தை, ஷேர் மார்க்கெட் மற்றும் ஊக வணிகம் மூலம் திடீர் பண வரவை காட்டுகிறது. ஆனால் ராகு ஒரு ஏமாற்றுக்காரனும் கூட. எனவே பேராசைப்பட்டு உங்கள் முழு முதலீட்டையும் போட்டு விடாதீர்கள். அளவான ரிஸ்க் எடுத்தால் லாபம் பெரிதாக இருக்கும். 3வது இல்லத்தரசிகள் மற்றும் பெண்கள். பெரும்பாலும் ராசி பலன்களில் நாம் தொழில் மற்றும் வியாபாரம் பற்றி பெரிய பெரிய விஷயங்களை பேசுகிறோம். ஆனால் வீட்டின் உண்மையான பாஸ், அதாவது இல்லத்தரசியாக இருக்கும் நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளை மறந்து விடுகிறோம். ஆனால் துலாம் ராசி இல்லத்தரசிகளே, இந்த நேரம் உங்களுக்கும் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. பாருங்க, நீங்க தான் உங்க வீட்டின் அச்சாணி. நீங்க மகிழ்ச்சியாக இருந்தா வீடே மகிழ்ச்சியாக இருக்கும். கிரகங்களின் இந்த மாற்றம் உங்கள் சமையலறை மற்றும் உங்கள மனதை எப்படி பாதிக்கும் என்று பார்ப்போம். டிசம்பர் 7 முதல் செவ்வாய் உங்கள் 3வது வீட்ல வரும்பொழுது, உங்கள் வேலை செய்யும் வேகம் வெகுவாக அதிகரிப்பதை நீங்கள் உணர்வீர்கள். முன்பு உங்களை சோர்வடையச் செய்த வீட்டு வேலைகளை இப்போது நீங்கள் சுலபமா முடித்து விடுவீர்கள். வீட்டின் முடிவுகளில் நீங்கள் ஒரு வலுவான இடத்தை பிடிப்பீர்கள். இதுவரை குடும்பத்தினர் உங்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்று நீங்கள் நினைத்திருந்தா,
இப்போது அவங்க உங்க பேச்சை கேட்பாங்க. இந்த நேரத்தில நீங்கள் வீட்டின் உண்மையான ஹோம் மினிஸ்டர் உருவெடுப்பீர்கள். ஆனால் செவ்வாய்க்கு ஒரு எதிர்மறை பக்கமும் உண்டு. அதுதான் கோபம். வேலை பளுவில் நீங்கள் குழந்தைகள் மீதோ அல்லது கணவர் மீதோ தேவையில்லாமல் எரிந்து விழலாம். அண்டை வீட்டாருடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரவும் வாய்ப்பு உண்டு. எனவே வீண் வம்புகளிலோ காசிப்பு இருந்து விலகி இருங்கள் மற்றும் உங்கள் இரத்த அழுத்தத்தை பிபி கவனித்துக் கொள்ளுங்கள். ராகு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இது படைப்பாற்றலின் வீடு. இந்த நேரம் வெறும் சமையல் அறையில் முடங்கி இருப்பதற்கானது அல்ல. உங்களுக்குள் ஏதேனும் திறமை இருந்தால் சமையல், தையல், ஓவியம் அல்லது பங்குச் சந்தை அறிவு அதை ஒரு தொழிலாக மாற்ற இதுவே சிறந்த நேரம். வீட்டிலிருந்தே வருமானம் ஈட்டுவதற்கான புதிய வழியை ராகு உங்களுக்கு காட்டலாம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கலாம் அல்லது புட்டிக் வைக்கலாம். உங்கள் அடையாளத்தை உருவாக்க இதுவே மிகச்சிறந்த நேரம். 5ஆம் இடத்து ராகு குழந்தைகளைப் பற்றி சிறு கவலை தரலாம். அவர்களின் படிப்பு அல்லது நட்பு வட்டத்தைப் பற்றி நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் பயப்படத் தேவையில்லை. ஏனென்றால் குருவின் பார்வை அனைத்தையும் சமாளித்துவிடும். வக்ர குரு உங்களை ஆன்மீகத்தின் பக்கம் திருப்புவார். நீங்கள் பஜனை, சத்சங்கம் அல்லது ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிடலாம். இது உங்களுக்கு மிகுந்த மன அமைதியை தரும். மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. ஜூன் 1, 2026க்கு பிறகு குரு உங்கள் 10ஆம் வீட்டில் உச்சம் பெறும் பொழுது, சமூகத்திலும் புகுந்த வீட்டிலும் உங்கள் மரியாதை மிகவும் அதிகரிக்கும். முன்பு உங்களை விமர்சித்தவர்களே உங்களை பாராட்டுவார்கள். வீட்டில் திருமணம் அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் நடப்பதற்கான வலுவான யோகங்கள் உள்ளன. எனவே என் அறிவுரை இதுதான். உங்கள் இந்த புதிய ஆற்றலை வீட்டைச் சொர்க்கமாக மாற்றப் பயன்படுத்துங்கள். உங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் இனிமையை கடைப்பிடியுங்கள். உறவுகள், ரிலேஷன்ஷிப்ஸ், தொழிலும் வீடும் பிரகாசமாகிவிட்டது. ஆனால் உறவுகள், இங்கே நிலைமை கொஞ்சம் கலவையாக உள்ளது. மிக கவனமாக கேளுங்கள். செவ்வாய் 3வது வீட்டில் இருக்கிறார். இது சகோதர, சகோதரிகளின் வீடு. இங்கே ஆற்றல், எனர்ஜி மிக அதிகமாக உள்ளது. சொத்து சம்பந்தமாகவோ அல்லது ஏதேனும் பழைய விஷயத்துக்காகவோ உடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். இங்கே நீங்கள் கோபத்தை அல்ல, ராஜதந்திரத்தை, டிப்ளோமசி பயன்படுத்த வேண்டும். திருமண வாழ்க்கையைப் பற்றி பேசினால், செவ்வாய் உங்கள் 7வது வீட்டின் அதிபதியும் கூட. அவர் இப்போது பராக்கிரம ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளாரு. வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு உரசல்கள் ஏற்படலாம். அவர்களின் உடல்நிலையும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம். ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால், ராகு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இது காதல் ஸ்தானம். எனவே சண்டைகள் வந்தாலும், காதலும் ஆழமாகும். உறவில் ஒரு உற்சாகம் இருக்கும். தந்தைக்கு இந்த நேரம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. 9ஆம் வீட்டில் வக்ர குரு தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு கவலைகளை தரலாம். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவருடைய அறிவுரை உங்களுக்கு பழையதாக தெரிந்தாலும் அதை புறக்கணிக்காதீர்கள். சிங்கிளாக சிங்கிள் இருப்பவர்களுக்கு 5ஆம் இடத்து ராகு உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருவரை திடீரென்று கொண்டு வரலாம். ஒருவேளை அவர் உங்கள் கலாச்சாரம் அல்லது சமூகத்திலிருந்து மாறுபட்டவராக இருக்கலாம். ஆனால் அவர் மீது நீங்கள் அதிக ஈர்ப்பை உணர்வீர்கள். இருப்பினும் அவசரத்தில எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் என்பதே என் அறிவுரை. ஏனால் ராகு சில நேரங்களில் மாயையையும் கன்ஃப்யூஷன் உருவாக்குவார். 5 ஆரோக்கியம், ஹெல்த். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். கிரகங்களின் நிலை ஆரோக்கியத்தை பற்றி சில சமிக்ஞைகளை தருகிறது. அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. சனி மற்றும் செவ்வாயின் தாக்கம் எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் விழுகிறது. உங்களுக்கு ஏற்கனவே மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ் அல்லது இடுப்பு வலி இருந்தால் இந்த நேரத்தில் அது அதிகரிக்கலாம். கனமான பொருட்களை தூக்கும்போது கவனம் தேவை. ராகு 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 5ஆம் வீடு என்பது வயிற்றை குறிக்கும். ராகு வாயு மற்றும் ஆசிடிட்டிக்கு கேஸ் அண்ட் ஆசிடிட்டி காரகர். வெளி உணவுகள், அதிக எண்ணெய் பலகாரங்கள் உங்களுக்கு தொந்தரவு தரலாம். உங்கள் உணவை சாத்வீகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். செவ்வாய் 2வது வீட்டின், அதாவது தொண்டையின் அதிபதி. தொண்டையில் தொற்று, இன்ஃபெக்ஷன் அல்லது டான்சில்ஸ் பிரச்சனை ஏற்படலாம். குளிர்ச்சியான பொருட்களை தவிர்க்கவும். ஜூன் 2026க்கு பிறகு குரு உச்சம் பெற்று 4வது வீட்டை, அதாவது மன அமைதியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உண்மையான மன நிம்மதி கிடைக்கும். அதுவரை அதிக சிந்தனை மற்றும் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானத்தை, மெடிடேஷன் நாடவும். சுருக்கம். இவ்வளவு விஷயங்களை பேசினோம். நீங்கள் குழப்பமடைந்தால் கவலைப்பட வேண்டாம். இதை மிக எளிய வார்த்தைகளில் தொகுத்துக் கூறுகிறேன்.
இந்த 6 மாத கால திரைப்படத்தின் கதை இதுதான். முதல் கட்டம் 7 டிசம்பர் 2025 முதல் 16 ஜனவரி 2026 வரை. இது ஆக்ஷனபிள நேரம். செவ்வாயால் உங்கள் ஆற்றல் அதிகமாக இருக்கும். இது யோசிப்பதற்கான நேரம் அல்ல, செயல்படுவதற்கான நேரம். ரிஸ்க் எடுங்கள், உழையுங்கள், உங்கள் எதிரிகளை வீழ்த்துங்கள். 2வது கட்டம் ஜனவரி 2026 முதல் மே 2026 வரை. இது திருத்தம், கரெக்ஷன் செய்யும் நேரம். வக்ர குரு உங்கள் பழைய தவறுகளை திருத்த வைப்பார். அதிர்ஷ்டம் மெல்ல மெல்ல துணை நிற்கத் தொடங்கும். தடைப்பட்ட பதவி உயர்வுகள் மற்றும் ஒப்பந்தங்கள் முடிவாகும். மார்ச் 11இல் குரு வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது வேகம் இன்னும் கூடும். 3வது கட்டம் 1 ஜூன் 2026க்கு பிறகு. இது ராஜாவாகும் நேரம். குரு உச்சம் பெற்று 10ஆம் வீட்டில் இருப்பார். தொழில், பணம், சொத்து மற்றும் மரியாதை அனைத்தும் உங்கள் காலடியில் இருக்கும். அதுவரை பொறுமையையும் உழைப்பையும் கைவிடாதீர்கள். ஒரே ஒரு விஷயத்தை தவிர்க்க வேண்டும். அதிகப்படியான தன்னம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடன்ஸ். ராகு உங்களை வானத்தில் பறக்க வைப்பார். ஆனால் நீங்கள் கால்களை தரையில் ஊன்றி இருக்க வேண்டும். பரிகாரங்கள், ரெமெடிஸ். நண்பர்களே, பிரச்சனை இருந்தால் தீர்வும் உண்டு. பரிகாரம் இல்லாமல் வேத ஜோதிடம் முழுமையடையாது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சிறப்பு பயிற்சிக்காக நான் சில பிரத்யேக பரிகாரங்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். இவற்றை குறித்துக் கொள்ளுங்கள். 1. செவ்வாய் கேம் சேஞ்சர் என்பதால் நாம் அனுமனை சரணடைய வேண்டும். ஆனால் வெறும் தரிசனம் மட்டும் போதாது, ஒரு சிறப்பு வழிபாட்டை செய்ய வேண்டும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் முன் 3 விளக்குகளை ஏற்றவும். முதல் விளக்கு நல்லெண்ணெய், 2வது விளக்கு சுத்தமான நெய், 3வது விளக்கு கடுகு எண்ணெய். இந்த பரிகாரம் கோர்ட் வழக்குகள், எதிரிகள் தொல்லை மற்றும் கடன் பிரச்சனைக்கு அருமருந்தாகும். அத்துடன் அனுமனுக்கு வெல்லத்தால் செய்த இனிப்பு ரொட்டி அல்லது லட்டு நிவேதனம் செய்யுங்கள். இதனால் உங்க பேச்சில் இனிமை கூடும், உறவுகளில் சண்டைகள் குறையும். 2. ராகு 5ஆம் வீட்டில் புத்தியை குழப்பலாம். இதுக்கு மிக எளிமையான பரிகாரம் ஒன்று உள்ளது. உங்கள் தலையணை அல்லது மெத்தைக்கு அடியில் ஒரு மயில் இறகை, பீகாக் ஃபெதர் வையுங்கள். மயில் இறகு ராகுவின் விஷத்தன்மையை உறிஞ்சி உங்களுக்கு தெளிவான கனவுகளையும் சரியான முடிவெடுக்கும் திறனையும் தரும். 3. தினமும் சிவலிங்கத்துக்கு தண்ணீர் ஊற்றி வழிபடுங்கள். ராகு மற்றும் செவ்வாய் இருவருக்குமே சிவபெருமான் தான் முதன்மையானவர். ஓம் நம சிவாய் என்ற மந்திரம் உங்கள் மன அழுத்தத்தை நொடியில் போக்கிவிடும். 4வது கடைசியாக, செவ்வாய்க்கிழமை அன்று ஏதேனும் ஏழைக்கு அல்லது கோவிலில் சிவப்பு நிற மசூர் பருப்பை, ரெட் மசூர் டால் தானம் செய்யுங்கள். இது இரத்தம் தொடர்பான நோய்கள் மற்றும் விபத்துகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். ஆகவே நண்பர்களே, இதுதான் துலாம் ராசியின் 6 டிசம்பர் 2025 முதல் ஜூன் 2026 வரையிலான மகா கணிப்பு. நினைவில் கொள்ளுங்கள், கிரகங்கள் நமக்கு வழியை காட்டுகின்றன, ஆனால் நடக்க வேண்டியது நாம்தான். வரப்போகும் காலம் உங்களை போராட்டத்திலிருந்து மீட்டு வெற்றியின் அரியணையில அமர வைக்க வருகிறது. உங்கள் எண்ணத்தை சுத்தமாக வையுங்கள். உழைப்பில் குறை வைக்காதீர்கள். உங்கள் மனதில் ஏதேனும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் கமெண்டில் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரையோ அல்லது ஜெய் பஜ்ரங் பலி என்றோ எழுதத் தவறாதீர்கள். இது ஒரு நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். இந்த கட்டுரை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் துலாம் ராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். ஜூன் 2026 அப்டேட்டை தவற விடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆரோக்கியத்துடனும் செல்வத்துடனும் வாழ வைப்பாராக. ஹர ஹர மகாதேவ்.